السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر ربي زدني علما. தாய்மார் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அரை மணி நேரம் தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ள செய்திகள் நிறைய சொல்ல வேண்டியிருக்குது. கணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்த செய்தி என்னன்னு கேட்டோம்னா, என்ன பார்த்தோம்? நிறைய பேரை காங்கல நேற்று இருந்த மக்கள்ல கூட. நான் நேற்று சொன்ன செய்தியை கேட்டுட்டு கூட கொஞ்சம் பேர் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். என்ன வேணாலும் சொல்லுங்க பாய், எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்ட்டு கிளம்பி போகக்கூடிய மக்கள் தான் நிறைய பார்க்குறோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆன் கூறும் உபதேசம் என்ற தலைப்பில் நான் என்ன பண்ண நம்ம செய்திகளை பார்த்தோம். அதில் நமக்கு மனிதர்களுடைய விரோதியாக இருக்கக்கூடிய ஷைத்தானை பத்தி அல்லாஹ் தஆலா என்னென்ன செய்திகளை சொல்றான் அப்படிங்கிற செய்தியை நம்ம நேற்று பார்த்தோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் அவன் மனிதனுக்கு மிக பயங்கரமான விரோதி. அது சாதாரண விரோதி கிடையாது அவன். ஏனென்றால் மனிதனால் அவனுக்கு ஏற்பட்ட அந்த இழிவின் காரணமாக சொர்க்கலோகத்தில் இருந்தவனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய சாபத்தை அவன் மீது ஏற்படுத்தி அவனை நரகத்துக்கு உண்டானவனா ஆக்கியது காரணமாக இந்த மனித சமூகத்தின் மீது அவன் என்ன பண்றான், கொடூரமான ஒரு பகையை அவன் ஏற்படுத்தி இருக்கிறான். அப்படிங்கிற செய்தியை நம்ம என்ன பண்ணோம், ஒரு சில செய்திகளை தான் நம்ம பார்த்தோம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்றான், அதில் சொல்லி நிறைய செய்திகளை நமக்கு சொல்லி காமிக்கின்றான். அதில் நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா, 2வது அத்தியாயத்தினுடைய இந்த ஷைத்தானுடைய தன்மை பண்புகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா, ஆணவம் கொள்றது, கர்வம் பிடிக்கிறது, பெருமை, இதெல்லாம் அவங்ககிட்ட இருந்த செயல்கள் தான். பெருமை, ஒரு மனிதனுக்கு பெருமை இருக்கணும்னா இந்த பெருமையெல்லாம் அவங்ககிட்ட இருந்து வந்ததுதான். அப்படியே தற்பெருமை, ஆணவம், கர்வம், இதெல்லாம் அங்கிருந்து. ஏன் அல்லாஹ் தஆலா அவங்ககிட்ட என்ன பண்ணான், ஆதமுக்கு சஜ்தா செய்யன்னு சொல்லும் போது அவன் என்ன சொன்னான், அவன் ஹலக்தனி மின் நாரின் வ ஹலக்தஹு மின் தீன் அப்படின்றான். என்ன படைச்சது நெருப்பும், அவரை படைச்சது களிமண். அதனால களிமண்ணை விட நான் தான் சிறந்தவன் என்றது ஆணவம் அங்கேயே ஆரம்பிச்சது. அப்ப அல்லாஹ் தஆலா அதை என்ன பண்றான், பல வசனங்களை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். முதல்ல 59 1வது அத்தியாயத்துடைய 55வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். முதல்ல நீங்க உபதேசம் செய்யுங்கன்ற அல்லாஹ் தஆலா. வதக்கிர் ஃபைன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன். உபதேசம் செய்யுங்க மூமின்களுக்கு உபதேசம் பயனளிக்கும் அப்படின்ற அல்லாஹ் தஆலா. அப்ப அந்த அடிப்படையில தான் நம்ம குர்ஆன்ல என்ன பண்றோம், உபதேசத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் மத்தியில சொல்றோம், உபதேசத்தை நீங்க என்ன பண்ணுங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்துல சொல்லி காமிக்கிறான். 74வது அத்தியாயத்துடைய 49, 50, 51 ஆகிய வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். என்ன சொல்றான்னு கேட்டோம்னா, ஃபமாலஹும் அனி ததிக்கிரத்தி முஹரிலீன் கஅன்னஹும் ஹுமுருன் முஸ்தன்ஃபிரா ஃபர்ரத் மின் கஸ்வரான்றான். யாரெல்லாம் உபதேசத்தை கேட்காம ஓடுறாங்களோ, சரியா, யார் அல்லாஹ்வுடைய அந்த வேத வசனங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பொன்மொழிகளை சொல்லக்கூடிய நேரத்துல செவி சாய்க்காமல் அவர்கள் ஓடுகின்றார்களோ செல்லுகின்றார்களோ, யார் அதுக்கு செவி சாய்க்கவில்லையோ அவர்களை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லும் போது சொல்றான், நல்லுபதேசத்தை விட்டும் யார் முகம் திருப்புகிறார்களோ இவர்களுக்கு என்ன நேர்ந்தது அல்லாஹ் கேட்கிறான். இப்ப நம்ம கிட்ட இருந்துட்டு போனாங்களோ அவங்கள சொல்ல வரல, நம்ம அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம். யாரெல்லாம் குர்ஆனுடைய வசனங்கள் மக்கள் மத்தியில் சொல்லப்படக்கூடிய நேரத்துல காதல அவனுக்கு ஒரு வேலை கிடையாது பாய் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகளை பேசிட்டு போறாங்களோ அவங்கள பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். நல்ல உபதேசத்தை விட்டு முகம் திருப்புகிறார்களே இவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டுட்டு, கஅன்னஹும் ஹுமுரும் முஸ்தன்ஃபிரா, அவர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, வெருண்டோடும் காட்டு கழுதைகளை போன்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான்.
அதுவும் சிங்கத்தை கண்டு விருண்டோடும் காட்டுக்கழுதைகளை போன்று 74வது அத்தியாயத்துடைய 51வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை நீங்க வீட்டுக்கு போறோம்னா குர்ஆனை தர்ஜுமாவை படிச்சு பாருங்க. சரிங்களா? அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப உபதேசம் ஒன்று சொல்லப்படுகிறது என்றால் இந்த உபதேசம் நமக்கு தான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உபதேசத்தின் மூலமாக எனக்கு ஏதாவது ஒரு செய்தி கிடைச்சி அதை நான் ஃபாலோ பண்ணோம்னா அல்லாஹ்ட்ட எனக்கு அதுக்கு கூலி இருக்குது. நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாங்க, நீங்க உபதேசத்தை கேட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்கிறது ரெண்டாவது விஷயம். நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்தாலே உங்களுக்கு நன்மை இருக்குது. அதை நம்ம நேற்று சொல்லி காமிச்சோமே. நேற்று நம்ம என்ன சொல்லி காமிச்சோம்? இந்த இடத்துல நீங்க சும்மா உட்கார்ந்தாலே உங்களுக்கு நன்மை. ஏன்னா நம்மளை பத்தி அல்லாஹ் தஆலா ரப்புல் ஆலமீன் என்ன பண்றான்? மலக்குகள்கிட்ட புகழ்ந்து பேசுறான். என் அடியார்களை பாத்தியா, என்னை புகழுவதற்காக, என்னை துதி செய்வதற்காக, என்னுடைய வேத வசனங்களை அவர்கள் நினைவு கூறுவதற்காக, நல்லுபதேசத்தை கேட்பதற்காக என்ன பண்றாங்க? ஒன்று சேர்ந்திருக்கிறாங்களா? அவங்கள பாத்தியான்னு புகழ்ந்து சொல்லக்கூடிய அந்த செய்தியெல்லாம் நம்ம நேற்று பார்த்தோம். அப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தி சொல்றான் பாருங்க. சூரத்துன் அன்சல்நாஹா வ ஃபர்லநாஹா வ அன்சல்னா ஃபீ ஆயாத்தின் பையினாத்தின் லஅல்லக்கும் ததக்கரூன் 24வது அத்தியாயத்துடைய முதல் வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான் பாருங்க. குர்ஆனை பத்தி சொல்லும்போது சொல்றான், இது திருக்குர்ஆன், இது ஒரு அத்தியாயமாகும். இதனை நாமே அருளச் செய்து அதில் உள்ளவற்றை விதியாக்கினோம், நீங்கள் நல்லுபதேசம் பெறுவதற்காக. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நல்லுபதேசம் பெறுவதற்காக இதில் நாம் தெளிவான வசனங்களை உங்களுக்கு நாம் சொல்லி காண்பிக்கிறோம். அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல ஏராளமான செய்திகளை இந்த மனித சமூகத்துக்கு சொல்லி காட்டுகிறான். முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி இருந்தது, அந்த கட்டளையை அந்த நபிமார்கள் தங்களுடைய கவுமுகளுக்கு எப்படி எடுத்து சொன்னார்கள், சொல்லப்படக்கூடிய நேரத்தில் அந்த கவுமுகள் அதற்கு எப்படி பதில் கொடுத்தார்கள், யாரெல்லாம் இந்த கவுமுல் நபிமார்களை ஏற்றுக்கொண்டார்கள், யாரெல்லாம் அந்த நபிமாருடைய சொல்லுக்கு மாற்றம் செய்தார்கள், அந்த மாற்றம் செய்த மக்களுக்கு நேர்ந்த கதி என்ன, அவளுக்கு செவி சாய்த்த மக்களுக்கு கிடைத்த அந்த பரிசு என்ன என்ற செய்திகள் முதற்கொண்டு நிறைய வரலாறுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பண்ற குர்ஆன் நமக்கு எடுத்து சொல்லி காமிக்கிறான். என்னதுக்கு, எதுக்கு, ஏன் அப்படின்றமானா நீங்க படிப்பினை பெறுங்க. அந்த சமுதாய மக்களிடத்திலிருந்து அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கதியிலிருந்து நீங்க என்ன பண்ணுங்க? படிப்பினை பெறுங்கள். நம்மை விட பலம் கொண்ட சமுதாயம் எல்லாம் வாழ்ந்தது. தன்னுடைய கரங்களால் கையை வச்சு என்ன பண்ணுவோம்? சோத்த மலையை அப்படியே குடைவான். இன்னைக்கு நமக்கு ஒரு கேலண்டரை மாட்டினா கூட நம்மளால ஒண்ணு பண்ண முடியாது. ஆணி அடிக்கடி இப்போ ட்ரில் ஆணி அடிச்சா கூட வீட்டுக்காரர் சத்தம் போடுறாரு, ட்ரில் போடுறோம். ட்ரில் போட்டு தான் ஒரு கேலண்டரை நம்ம மாட்ட முடியுது. அப்படித்தானே இல்லையா? கரும் பாறைகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்படியே கையை வச்சு சுரண்டுவாங்க. அந்த எலி சுரண்டுது பாருங்க. அப்படியே எலி எவ்வளவுதான் போட்டாலும் சிமெண்டுகளை போட்டா கூட என்ன பண்ண டக்கு டக்கு நைட்ல போட்டுப்போம், காலையில அவ்வளோத்தையும் பரண்டு தள்ளிட்டு போயிடும். இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணா மலையை சுரண்டுவாங்களாம். மலைகளை குடைஞ்சுதான் தன்னுடைய இருப்பிடங்களை வீடு அவங்க அமைச்சிருந்தாங்க. அப்ப எந்த அளவுக்கு பலம் வாய்ந்தவனா இருப்பான் பாருங்க. இன்னைக்கு வெடி வச்சு தானே உடைக்கிறான், மலையை வெடி வச்சு உடைக்கிறான், உடிகளை வச்சு உடைக்க வேண்டிய ஒரு சூழல் இன்னைக்கு நமக்கு இருக்குது. அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சக்தியை கொடுத்துருந்தான் உடம்புல. இன்னைக்கு நம்ம எல்லாம் பலகீனமான மக்களா போயிட்டோம், அது வேற விஷயம். அந்த அளவுக்கு பலம் இருந்தது அவங்கள்ட்ட. தன்னுடைய கரங்களாலேயே மலையை குடைஞ்ச ஊடு கட்டுறான்னா எவ்வளவு சக்தி இருக்கும். அதை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அந்த சக்தியை உங்களுக்கு நான் கொடுத்திருந்தேனே, அந்த சக்தியை பத்தி நீங்க நாளைக்கு விசாரிப்பீங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான செய்திகளை நமக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு ஏற்பட்ட அவங்க செய்த அந்த செய்திகளை எல்லாம் நமக்கு சொல்லி காமிச்சு நீங்க படிப்பினை பெற்றுக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணுங்க? படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா பல செய்தியை நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 36வது அத்தியாயத்துடைய 60வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் பாருங்க. அலம் அஹத் இலைக்கும் யா பனி ஆதம அல்லா தஅபுது ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவுன் முபீன். ஆதமுடைய மக்களே, நீங்கள் ஷைத்தானுக்கு அடிபணியாதீங்க. அல்லாஹ் சொல்ற செய்தி. நீங்க என்ன பண்ணாதீங்க? ஷைத்தானுக்கு நீங்க வணங்காதீங்க, ஷைத்தானை வணங்காதீங்க, ஷைத்தானுக்கு அடிபணியாதீங்க. நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் என்று உங்களிடத்துல நான் உறுதிமொழி வாங்கினா இல்லையா? அல்லாஹ் கேட்கறாங்க. 36வது அத்தியாயம் 60வது வசனம். ஒரு காலம் இருந்தது. ஒரு காலம் சொன்னோம்னா இந்த தௌஹீதை குர்ஆன் சுன்னாவை தமிழகத்துல சொல்லப்பட்ட 40 வருடங்களுக்கு முன்பாக அந்த நேரம் பார்த்தேன்னு சொன்னோம்னா அல்ஹம்துலில்லாஹ் எங்கேயாவது ஒரு பயான் ஏற்பாடு, குர்ஆன் சுன்னா ஏற்பாடு, தௌஹீத் பயான் சொன்னோம்னா அல்லாஹ் அக்பர், அந்த அளவுக்கு ஆர்வங்கள் இருந்த மக்கள் இடத்துல. எப்ப பார்த்தாலும் பேனாவும் ஒரு பென்சிலும் ஒரு பேப்பர் வச்சிருப்பாங்க.
நம்ம நம்பரை சொல்றேன்னு வைங்களேன், நம்ம டக்கு டக்கு டக்குன்னு குறிச்சிட்டே இருப்பாங்க. வீட்டுக்கு போய் தர்ஜமா எடுத்து பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இருந்தது. நான்லாம் 35 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல பெரியவங்க எல்லாம் தூங்கின பிறகு கேசெட்டு போட்டுலாம் கேட்டிருக்கிறேன். அப்போலாம் கேசெட்டு தான் அது டேப். ஏன்னா வெளியில பப்ளிக்காலாம் வீட்டுக்குள்ளேயே அம்மா அப்பாவே அதை அக்செப்ட் பண்ணலை. நான் ஒரு நாள் ஃபஜ்ர் தொப்பி போடாம நான் தொழுதுட்டேன். எங்க தாயாருக்கு வந்த கோபத்தை பார்க்கணும். சுப்ஹானல்லாஹ், அப்படி கோபப்பட்டாங்க அவங்க. அந்த தொப்பி போடாம தொழுறத கூட அவங்களால பொறுத்து கொள்ள முடியல. நஜாத்துன்னு புத்தகம் வந்தது. அந்த புத்தகத்தை 35 38 40 வருஷம் முன்னாடி நான் படிச்சிருக்கிறேன். வாங்கி நமக்கு சந்தா வரும் நமக்கு. அதை படிக்கிறது என்னமோ அந்த மற்ற புத்தகங்களை உட்காந்து ஒளிஞ்சு படிப்பாங்கல்ல, அந்த மாதிரி படிக்கணும். பார்த்துட்டா கூட அடே நீ நஜாத்காரனா நீ அப்படின்னு நமக்கு நம்ம ஒரு ஏளனமா ஒரு என்னமோ மாதிரி பார்த்து நம்மளுக்கு பார்த்து பேசிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம். ஆனா இன்னைக்கு என்னதான் நீ உபதேசம் செய்யுங்களேன், எவ்வளோ கேட்டாச்சு பாய். இத்தனை வருஷமா கேட்டுட்டு தானே இருக்கிறோம், தெரியாததா நீங்க நான் புதுசாவா சொல்றீங்க? நம்ம அன்னைக்கு கேட்டதானே சொல்றீங்க. அன்னைக்கு கேட்டதை தான் சொல்றோம். நம்ம மறந்துடுற கண்ணியத்துக்குரியவர்களை. அன்னைக்கு எவ்வளவு செய்தி கேட்டோம், ஆர்வம் இருந்தது. கேட்ட செய்தியை மறுவாரம் அப்படியே மக்கள் இடத்துல பகிர்ந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. இன்னைக்கு காலை இப்ப என்ன பாய் நீங்க இஃப்தார் முடிச்சு நாசா பாட்டி வந்தீங்கன்னு கேட்டவனுக்கு என்னன்னு தெரியலையே மனோசி. நான் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே மண்டையை சுரைய வேண்டி இருக்குது. காலை என்ன நாசா பண்ணோம் 12 மணிக்கு கேட்டா தெரியமானுக்குது. அப்ப அந்த மாதிரியான காலகட்டத்தை நம்ம வாழ்வதனால் அல்லாஹ்வே சொல்றான், உபதேசம் செய்ய நீ என்ன பண்ண அவங்களுக்கு நினைவூட்டுன்ற அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, நினைவூட்டுங்கள். ஏன் மறந்துடுறோம்? அப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த செய்தியை சொன்னாலும் சரி, பள்ளியில உட்கார்ந்து இருக்கோம், நம்ம சொல்றோம் கேட்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். வெளியே போயிட்டா ஹலாஸ் முடிஞ்சு போச்சு. நமக்கு நினைவு இருக்கா? என்னமெல்லாம் சொன்னாரு அவரு? என்னவோ சொன்னாரு பாய், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா ஆர்வம் வரணும் நம்மகிட்ட. இந்த ஆர்வங்கள்லாம் இருக்கணும். சொல்ல பேனா வச்சு குறிச்சுக்க, நம்பரை குறிச்சிக்கணும். 36 60 என்ன சொல்றான் அல்லாஹ்? இப்படி சொல்றானா? நீங்க ஷைத்தானுக்கு அடிபணியாதீங்க, அவனுக்கு கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படியாதீங்க, அவங்க மனசுல ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான் என்றெல்லாம் சொல்லி உங்கள்ட்ட உறுதிமொழி வாங்கினா இல்லையா? உறுதிமொழி வாங்கினா இல்ல? அல்லாஹ் தஆலா வாங்கினா, நம்மள்ட்ட எல்லாத்தையும் வாங்கியிருக்கிறான். ஆதமுடைய மக்கள் கடைசி நாள் வரைக்கும் யாரெல்லாம் பிறக்க போறாங்களோ அத்தனை பேர்ட்டையும் என்ன பண்ண அல்லாஹ் தஆலா ஆதம படைச்சிட்டு அவன் முதுகு தட்டுல இருந்து எல்லாத்தையும் வெளிப்படுத்தி, நான் தான் உங்களுடைய ரப்பு என்று நீங்கள் ஒத்துக்கொள்கிறேன்னு கேட்டான். அலஸ்து பி ரப்பிக்கும், ஆமா அதுல மாற்று கருத்து இல்லை, நீ தான் எங்களுடைய இறைவன் என்று என்ன பண்ணோம்? எல்லாரும் கடைசி காலம் வரைக்கும் வரக்கூடிய மக்கள் அத்தனை பேருமே அல்லாஹ்ட்ட உறுதிமொழி நம்ம கொடுத்துருக்கிறோம். அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். நீ சொந்த கருத்து கிடையாது. ஏன் நாளைக்கு மறுமையில போய் அங்க போய் இருந்துகிட்டு எங்களுக்கு நீ முதல்ல சொல்லியிருக்கலாமே, இந்த மாதிரிலாம் ஷைத்தான் வேலை செய்வான்னு சொல்லி சொன்னோம்னா நாங்க கொஞ்சம் உஷாரா இருந்திருப்போம். என்ன பண்ணது? சொல்லாமல் இருக்கும் பொருட்டு எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன பண்ண உறுதிமொழியை வாங்கிட்டான். அப்ப நம்ம எல்லாரும் உறுதிமொழியை கொடுத்து தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த செய்தி எல்லாம் நமக்கு அவை எல்லாமே படிப்பினை தான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க பாருங்க ஒரு செய்தியை. ஏன்னா ஷைத்தானாகப்பட்டவன் அப்படித்தான் மனிதனுடைய உள்ளங்கள்ல புகுந்து என்னென்ன செய்யணுமோ அத்தனை செய்வான். நன்மையாக எதுவெல்லாம் இருக்கிறதோ அவைகள் அனைத்தையுமே என்ன பண்ணுவோம், அப்படியே ஓரம் கட்டிடுவான். தீமையாக எவைகள் எல்லாம் இருக்கிறதோ அவைகள் அனைத்தையுமே நன்மையை போன்று காண்பித்து நம்ம அந்த தீமையை அத்தனை செய்ய வைப்பான். கேட்டோம்னா நம்ம அதுக்கு வியாக்கியானம் பேசுவோம். நம்ம என்ன சொல்லுவோம் அதுக்கு? பாய் என்ன பாய் இதை போய் இப்படி செய்றீங்களா பாய்டா, ஏன் பாய் ஏன் செய்வதில் என்ன தப்பு இருக்குது? நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு வியாக்கியான விளக்கம் கொடுப்போம். நம்ம ஏன் செய்யக்கூடாது? அப்ப இந்த வேலை யார் செய்யறது? ஷைத்தான் செய்யற வேலை. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அவன் அந்த மாதிரிலாம் செய்வான். அவங்களுடைய உள்ளங்கள்ல புகுந்து அந்த மாதிரியான வேலை செய்வான்றான். அல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கால யா புனைய லா தக்சுசு அலா இஹ்வதிக ஃபயகீது லக கைதா இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவுன் முபீன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 மனைவிகள். ஒரு மனைவிக்கு பிறந்த பிள்ளைங்க ஒரு 10-11 பேர். இன்னொரு மனைவிக்கு பிறந்த பிள்ளைங்க 2 பேர். யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் புனியாமி 2 பேரும். இந்த சரித்திரங்கள்லாம் படிங்க. நேற்று ஓதன இரவுல கண்ணீர் தான். ஏன்னா அந்த அளவுக்கு கொடுமை செஞ்சுக்கிறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. நினைச்சு பார்த்தோம்னா சுப்ஹானல்லாஹ், உள்ளம்லாம் அப்படியே ஒரு மாதிரி கதி கலங்கி போகுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேலையும் தான் அவங்க வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதிக பிரியம். ஏன்னா சின்ன பிள்ளை அவரு. மூத்த மனைவிக்கு உள்ள பிள்ளைங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். அவங்களே வாயால சொல்றாங்க. ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட அனுப்ப மாட்டாங்க. அந்த காலத்துல அப்படித்தான் இருந்தது. காலையில காட்டுக்கு போவாங்க, கிடைக்கிற மரங்கள்ல கிடைக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கிடைக்கிற பழங்கள் அதுகளை அடிச்சு தின்னுக்கிட்டு அதான் வேலை.
நம்மள மாதிரி இன்னைக்கான நிலைப்பாடெல்லாம் கிடையாது. அப்படித்தான் காட்டைக்கு போறது, கிடைக்கிறத அடிச்சு சாப்பிடுறது, கொள்றது, இந்த மாதிரியான நிலைப்பாடு. அவங்க போவாங்க காலையில, சாயந்தரம் வீடு திரும்புவாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூசுபை வந்து தன்னுடைய தகப்பனார் வந்து இவங்க கூட அனுப்புறதே கிடையாது. அப்ப அவங்க எல்லாம் கூட பேசிக்கிறாங்க, நம்முடைய தந்தைக்கு யூசுப் மேலையும் அவர் சகோதரி மேலையும் தான் பாசம் அதிகம். நம்மளெல்லாம் அவர் நினைச்சு பார்க்கறதே இல்லை. குரான் வசனம், இதெல்லாம் குரான் வசனங்கள். நீங்க படிச்சு யூசுப் சரித்திரத்தை எடுத்து படிச்சு பாருங்க, அந்த 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 ஆயத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அவங்க சொல்றாங்க, நம்ம மேலாம் நம்ம வாப்பாக்கு என்ன இல்லை பெரியமே கிடையாது, யூசுப் மேலையும் அவன் சகோதரி மேலையும் தான் பாசம் அதிகம் அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர் சொல்றாரு, யூசுப்பை கொலை பண்ணியிருக்கப்பா. சுப்ஹானல்லாஹ். ஒரு வாப்பாக்கு பிறந்த பிள்ளைங்கள்ல எப்படி மனம் போது பாருங்க. யார் செய்யற வேலைங்கிறது அவர் சொல்றாரு, ஷைத்தான் செய்யற வேலை அப்படின்றாங்க. ஷைத்தான் அந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்வான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. கொலை பண்ணிருங்கன்றாரு. அப்ப இன்னொருத்தர் சொல்றாங்க, அதுல நீ இல்ல வேணாம், நீ கொலை செய்யாதீங்க, எங்கேயாவது ரொம்ப தூரமான இடத்துல பாலுங்க இடத்துல கொண்டு தூக்கி போட்டுருங்க அவனை அப்படின்றான். எப்படி மனசு வருது பாருங்க. நம்ம யாருக்கா அப்படி நினைக்குமா நம்ம? அதான் அவங்க சொல்றாங்க, என் அருமை மகனே, அவர் கனவு காண்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளைய ஒரு கனவு காண்றாங்க. அவங்களுக்கு சூரியன்லாம் சஜா பண்ற மாதிரி எல்லாம் கனவு காண்றாங்க. இதை தன்னுடைய தந்தையிட சொல்லும் போது சொல்றாங்க, என் அருமை மகனை, நீ வந்து இதை வந்து உன் சகோதர மாட்ட சொல்லாத, பொறாமையில என்ன பண்ணுவாங்க, உனக்கு ஏதாவது தீங்கி விளைவிச்சிருவாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, உனக்கு தீங்களை சரி செய்வாங்க. ஏன்னு சொன்னோம்னா, அவ்வாறு சரி செய்ய தூண்டும் ஷைத்தான் நிச்சயமாக மனிதனுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான்னு சொல்லி காட்டுறாங்க. யாரையும் விட்டு வைக்கிறது கிடையாது. நபிமாரை கூட விட்டு வைக்க மாட்டான். நம்ம ஏமாத்திரம் நபிமார்கிட்ட கூட போவான். ரசூல் சொல்றாங்களா இல்லையா, தொழுகை இருக்கிறாங்க, ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவாங்க. கொஞ்சம் அப்படி ஒரு ஷேக்கு, ரசூலாட்ட ஒரு ஷேக் இருக்கு அப்படியே. அப்போ பின்னாடி சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம் தொழுதிக்கும் ஒரு மாதிரி ஷேக் ஆனீங்களா அப்படியே, என்ன ஒரு ஆட்டங்கன்னு ஒரு மாதிரி ஆட்டமா இருந்தேன். ஷைத்தான் எனக்கு என்ன பண்ண இடையூறு செய்தான், அவனை பிடிச்சி மக்கள் மத்தியில கெட்டி போட்டு மக்கள்கிட்ட எல்லாம் காமிக்க நான் நினைச்சேன். என் சகோதரர் சுலைமான் என்ன பண்ணாங்க, எனக்கு பிறகு அந்த சக்தி யாரும் கொடுக்காதுன்னு அவர் சொன்னதுனால நான் அவங்களுடைய விஷயத்துல நான் போட்டி போட விரும்பல, அதனால விட்டுட்டு சொல்ல சொல்றாங்க. அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னைக்கு அதான் நடக்குது. இன்னைக்கு என்ன செய்யறான், தக்பீர் கட்டுற உடனே உள்ள வந்துடுறானே. பாங்கு சொல்லும் போது ஓடுவான், ரெண்டாவது வருவான். இக்காம சொல்லும் போது ஓடுவான், ரெண்டாவது உள்ள வருவான். அல்லாஹு அக்பர் தக்பீரை கட்டுன உடனே வந்து உட்கார்ந்துக்கிறோம். அப்படியே உட்கார்ந்துட்டு கண்ட நினைப்பு என்னென்ன இருக்கோ அத்தனையும் உள்ள பூட்டிடுவான். அப்படியே அல்வா கடைக்கு போனது, அல்வா வாங்கினது, வெட்டினது, பங்கு போட்டது, அவரு கொடுத்தது, இவரு கொடுத்தது. அப்ப ஷைத்தான் நம்மள வந்து வேலை செய்யறான் அப்படி அந்த சிந்தனை ஏற்பட்ட உடனே என்ன பண்ண சொன்ன பாருங்க. உங்களுக்கு என்ன சொன்ன நேற்று, ஷைத்தான் ஊழல் இந்த மாதிரி ஷைத்தான் சிந்தனையை தூண்டமானா என்ன செய்யணும்னு சொன்னேன், மறந்து பாத்தீங்களா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு இடது பக்கம் மெதுவா என்ன பண்ணுங்க, 3 முறை துப்பிருங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி இந்த செய்தி இது. அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அவங்க சொல்றாங்க, என் அருமை மகனே, நீ கண்ட கனவும் சகோதரத்தை மட்டும் சொல்லாத. ஏன்னு கேட்டோம்னா, அந்த மாதிரி செஞ்சோம்னா உனக்கு அவங்க தீங்கிழைக்கு செய்வாங்க, இது ஷைத்தான் செய்யற வேலைன்னு சொல்றாங்க. அப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்ப நீங்க பாருங்களேன், தாய்மார்களை பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், அந்த ரமலானுடைய மாசத்துல டிவி பெட்டிக்கெல்லாம் ஒரு முக்காடை போட்டு வச்சிருவாங்க. அப்படியே அப்படித்தானே இல்லையா, போட்டுருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அந்த ரமலான் முடிய ஷவ்வால் தொடங்கி போன உடனே அப்புறம் தோந்துருவாங்க. நம்ம இங்க வர தாய்மார்கள் அப்படிப்பட்டவங்க கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் ரொம்ப அன்னைக்கு கூட போன வாரம் கூட நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ் பார்த்தேன், நிறைய பெண்கள் வந்திருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு பெரிய எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா காரணம், அது 2:30 மணிக்குள்ள நிகழ்ச்சி. அது 2:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு கை கழிட்டு வந்து அப்படியே வந்து உட்காந்துட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க ஆர்வமா இருந்தாங்கன்னா அன்னைக்கே நான் அல்ஹம்துலில்லாஹ் அதை பார்த்துட்டேன். அப்ப இங்க உள்ள மக்கள் அப்படி இல்லை. அப்ப அந்த மாதிரியான வேலையை அவன் செய்வான். அவன் ஏம்ப 1 மாச காலமா தான் இருந்திய ரொம்ப கட்டுப்பாடோட. அதான் முடிஞ்சு போச்சு, ரமலான்லாம் போயிடுச்சு, நீ உன் வேலையை ஆரம்பி சொல்லுவான், செய்வான். ஏன் ஆனா இன்னைக்கு வளமையா தொழுதுட்டு இருக்கிறவங்க இடம் இல்லையே. இன்னைக்கு எங்க பள்ளிகள்ல அவன் வெளியில நிக்கிறான். புதுசான மக்கள் எல்லாம் தொழுகைக்கு உள்ள வந்துக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், வரவேற்க வேண்டிய விஷயம்தான். அது எல்லா காலத்திலும் செய்யணும் இல்லத. எல்லா நாளும் தானே தொழுகை இருக்குது, எல்லா நாளும் தானே அல்லாஹ் இருக்கிறான் நம்ம பார்த்துக்கிட்டு. நோம்புல மட்டும் அல்லாஹ்வுக்கு பார்க்க இல்லையே, எல்லா காலமும் எல்லா நேரமும் அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கான், நம்மள கண்காணிச்சு தான் இருக்கிறான். தொழுகை நமக்கு கடமையாக்கப்பட்டதுதான். இருந்தாலும் கூட நம்ம நிக்கிற வெளிய ரோட்ல அவங்க உள்ள நிக்கிறாங்க, தப்பு கிடையாதுதான். அது தொடர்ந்து வரணுமா இல்லையா? ஷவ்வால் பிற பார்த்த உடனே ஆட்களை காணாம. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப இது என்ன, இது நிலைப்பாடு இது? அப்படித்தான் போய் நாங்க 306 நாள் அப்படித்தான் இருப்போம். 1 மாசம் தான் தொழுவோம் நாங்க.
இன்னைக்கே வந்து இஷா பள்ளியாசில பார்த்தா இஷா தொலைக்கெல்லாம் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடுவோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு லேடிஸு, செகண்ட் ஃப்ளோருக்கு ஜென்ஸுக்கு அங்கே போயிடுவோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா கீழேயே வந்து அந்த ஏசி ரூமுக்குள்ளேயே இடம் காலியா இருக்குது. காரணம் 12 13 ஆயிடுச்சு இல்ல, அப்படியே கொஞ்சம் மக்களுக்கு அப்படி இதாகி போச்சு. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களை, சகோதரர்களை, சொல்லப்படக்கூடிய அந்த உபதேசங்கள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து நமக்கு சொல்றதுதான். நம்ம அதுலேருந்து ஏதாவது 1 2 வந்து ஃபாலோ பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் நடந்தோம்னா நமக்கு அதுல நன்மை இருக்குங்கிறது என்ன பண்ணணும், நம்ம கண்டிப்பாக ஏத்துக்கொள்ளணும். அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, வைதா கீல லஹு தகில்லாஹ அஹதத்துல் இஸ்ஸத்து பில் இஸ்மி ஃபக்ஸனஹு ஜஹன்னம் லபிக்ஸல் மிஹாத் என்ற, அதாவது அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்கொள் என்று அவனிடத்தில் சொல்லப்பட்டா ஆணவம் அவனை பாவத்தின் பக்கமே இழுத்து செல்கிறது. அப்ப இந்த ஆணவம், கர்வம், தற்பெருமை இது எல்லாமே எங்க இருந்து வருது? அவங்ககிட்டே இருந்து வருது. அப்ப சத்தியத்தை ஏத்துக்கப்பான்னு சொன்னமானா ஆணவம் என்ன அவனை அதை ஏற்றுக்கொள்ள விடமானுங்க. அதான் அல்லாஹ் தான் சொல்றான், அல்லாஹ்வை பயந்துக்கப்பா அப்படின்னு சொன்னமானா அவனிடம் சொல்லப்பட்டால் ஆணவம் அவனை பாவத்தின் பக்கமே இழுத்து செல்கிறது என்று சொல்றான். அவனுக்கு நரகமே போதுமானது. அதாங்க அல்லாஹ் தான் யாருக்கும் வந்து தீங்கு செய்யறது இல்லைங்க. ரப்புல் ஆலமீன் அவன் படைத்த மக்கள் எல்லாருமே, நம்மளையும் அவன் தான் படைச்சான். காபிர்கள், குஃபார்கள், யூத நசாரக் எல்லாத்தையும் அவன் தான் படைச்சான். இருந்தாலும் கூட அவருடைய உள்ளங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. அல்லாஹ் சொல்லிக்காம நீங்க ஈமான் கொள்ளுங்க, நீங்க நம்பிக்கை கொள்ளுங்க. என்ன நம்பிக்கை கொள்றது? அல்லாஹ் ஒருவன் இருக்கான், அவன் தான் என்ன படைச்சான், அவனே என்ன கண்காணிக்கிறான், அவனுக்கே நான் கட்டுப்படணும், அவங்ககிட்டே திரும்பி செல்லணும். அதான் நம்முடைய நம்பிக்கை, அதான் நம்ம நம்பிக்கை. அப்ப அந்த நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெகுமதியை தருவதாக குர்ஆன்ல பல வசனங்களை சொல்லி காமிக்கிறானே. இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலான்றான் அல்லாஹ் தஆலா. யார் ஈமான் கொண்டு சாலிஹான நற்காரியங்களை செய்கிறார்களோ அவர்களை விருந்துக்கு இறங்கும் தலமாக நாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை ஏற்படுத்திக்கிறோம் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். நம்மனா இது எவ்வளவு பெரிய சிறப்பு நமக்கு, கண்ணியத்துக்குரியவர்களே. அப்ப அந்த சத்தியத்தை நீங்க ஏத்துக்கோன்னு சொல்லும் போது ஆணவம், தற்பெருமை அவன் என்ன பண்ணுது? ஏற்றுக்கொள்ள விடாமல் தடுக்கிறது. அப்ப அந்த மாதிரி செஞ்சோம்னா உனக்கு நரகம் இருக்குப்பா. அல்லாஹ் அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். அப்ப யாரு வந்து அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளாமல் மாறு செய்கிறார்களோ அவருக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? அவங்களுக்கு நரகமே போதுமானது, நிச்சயமாக நரகமானது தங்கும் இடங்களில் மிக கெட்டதாகும் அல்லாஹ் தஆலா. அதானே நரகம். என்ன அங்க போனோம்னா ரொம்ப அப்படியே குழு ஏசி மாதிரியா இருக்கும் நரகத்துல? இல்லையே. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரியவர்களை, நம் சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த நரகத்துல கடந்துட்டு அந்த அந்த வெக்கையில கடந்துட்டு கூப்பிடுவானா அந்த நரகத்தினுடைய காவலாளி, யா மாலிக், யா மாலிக் என்று. அவரு இப்படி திரும்பினார அந்த திரும்புவல் தான். அவன் எவ்வளவுதான் கூப்பாடு போட்டாலும் சரி என்னன்னு சொல்லி திரும்பி பார்க்க மாட்டான். ஏன்? அல்லாஹ் அவருக்கு இட்ட கட்டளை, இப்படித்தான் நீ செய்யணும்னு சொல்லி. தண்ணீர் தண்ணீர் என்றால் தண்ணீர் கொடுக்கப்படுமா அவனுக்கு? அத மூக்கு கிட்ட கொண்டு போக முடியாது. இன்னைக்கு நம்ம பாக்குறோமே, நம்ம வந்து ரோட்ல போகும்போது நமக்கு முன்னாடி வந்து அந்த குப்பை லாரி போது பாருங்க, குப்பை எலிட்டு லாரி போனோம்னா அதுல ஜூஸ் வட்டியும் பாருங்க அப்படியே. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். எப்படி ஒரு வாடை நம்மளால சுவாசிக்க முடியாத அவ்வளவு குப்பையும் அள்ளி போட்டு அவன் நிறைச்சு கொண்டு போறான். அதுலேருந்து வடிக்குது பாருங்க தண்ணி, ரோடெல்லாம் தண்ணி, எங்க பார்த்தாலும் ஒரே நாத்தம். நம்மளால மூக்க திறந்து போக முடியுதா? மூக்க பொத்திட்டு தான் போக முடியுது. அந்த நரகத்துல அவனுக்கு கொடுக்கப்படுமா அந்த தண்ணி, அதை மூக்கு கிட்ட கொண்டு போனா மூக்கு அழுகி கொண்டுருமா, அந்த மாதிரி நிறைஞ்ச போது அவனுக்கு கொடுக்கப்படும் நரகத்துல. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், அதாவது அவன் சொல்ல கேட்கலையா அவனுக்கு என்னதான் இருக்குது? நரக நெருப்பு தான் இருக்குன்ற அல்லாஹ் தஆலா. நரக நெருப்பு அவனுக்கு என்ன இருக்குது? அவனுக்கு நரக நெருப்பே போதுமானதாக இருக்குது. அல்லாஹ்வை பயந்துக்கோ, அல்லாஹ்வை நீ பயந்துக்கோ, அஞ்சிக்கோன்னு சொல்லும் போது ஆணவன் தலைக்கு மேல ஏறி என்ன பண்ணமான்றான்? செவி கொடுத்து கேட்க மாட்டேங்கிறான். அவனுக்கு நரகமே போதுமானது. அப்போ ஈமான் கொண்ட மக்களுக்கு, சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் வழங்கக்கூடிய வெகுமதி என்னது? ஓதி காமிச்ச வசனம், சொர்க்கம். சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும்? அது முஸ்லிம்களுக்கு கிடைக்கும், ஈமான் கொண்ட மக்களுக்கு கிடைக்கும். அதான் அல்லாஹ் என்ன பண்றான்? குர்ஆன்ல பல வசனங்கள் நமக்கு சொல்லி காமிக்கின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா சொல்வதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிக்கிறாங்க பாருங்க. பெருமை யார் வந்து பெருமை எனது மேலாடை, கண்ணியம் எனது கீழாடை. யார் இதில் போட்டி போடுகிறானோ அவனிடத்துல நான் போர் பிரகடனம் செய்கிறேன் இந்த அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப அந்த பெருமை, ஆணவம், கர்வம், இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் நம்மகிட்ட கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது.
ஏதோ ஒருத்தர் நம்ம சகோதரர்கள் யாரா ஒருத்தர் நம்மள கூட குறை ஏதாவது ஒரு 2 வார்த்தை பேசிட்டாங்கன்னு வைங்களேன், அப்படி சகிஞ்சு போறது, மன்னிக்கக்கூடிய அந்த பக்குவம் இருக்கு பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அது அந்த மன்னிக்கக்கூடிய பக்குவம் இருக்குத, அது மாதிரி சிறந்தது வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அபூ ஹுரைரா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைராவை நற்குணத்தை மேற்கொள்வீராக என்றாங்க. அபூ ஹுரைரா கேக்குறாங்க, யார நற்குணம் என்றால் என்ன, யார சொல்லலாங்கும் போது, உனக்கு தர மறுத்தவருக்கு நீ கொடு, உனக்கு யார் தர மறுக்கிறாங்களோ அவங்களுக்கு நீ கொடு. அது மாத்திரம், உன்னை யார் புறக்கணிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் சேர்ந்து வாழ் அப்படின்றாங்க. யார சொல்லலாம், அவர் என்ன போன கிட்ட போனாலே ஓடுறாரு, போட்டும், நீ என்ன பண்ணு, அவரோட சேர்ந்து வாழ், அவருக்கு கொடுத்து வாழ் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அந்த மன்னிக்கக்கூடிய அந்த பண்பு நம்மள்ட்ட வந்துட்டுன்னு வைங்களேன், அல்ஹம்துலில்லாஹ், அது பெரிய ஒரு அருட்கொடை. அந்த மாதிரி தன்மை, ஏதாவது ஒருத்தர் முகல ஒரு வார்த்தைகளை பேசிக்கிறோம், முந்திய வார்த்தைகள் முந்தி வந்துருது, அப்ப அந்த நேரத்துல என்ன பண்றது, பொறுத்து போறது, அவ்வளவுதான். இதுல ஒரு பெரிய ஒரு நஷ்டம் நமக்கு ஏற்பட்டு போறது கிடையாது கண்ணியத்துக்கு, நமக்கு பெருமைதான் அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாதிரி நம்ம செய்யறோம் சொன்னோம்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு வெகுமதியை வழங்குறான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதரையே செஞ்சானாங்க. ஒருத்தர் வராரு, அப்படியே ரசூலுல்லாஹ் இருப்பாங்க, போயிட்டு இருக்கிறாங்க, கழுத்துல கிடந்த துண்டை கழுத்துல போட்டு இழுத்து முறுக்கி இழுத்து, முஹம்மதே எனக்கு பைத்துல் மால்ல கொடுக்க சொல்லு அப்படின்ற. ரசூலுல்லாஹ் யாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர், ஜனாதிபதியா இருக்கிறாங்க அந்த நாட்டுக்கு. அவங்கள கழுத்துல துண்டை போட்டு இழுத்து எனக்கு கொடுக்க சொல்லு பைத்துல் மால்ல கேட்கணும்னா, பார்த்துட்டு மக்கள் சும்மா இருப்பாங்களா? ரசூலுல்லாஹ் ஏதாவது அதுக்கு எதிர்மறை ஏதாவது செஞ்சாங்களா? இல்லை, என்ன சொன்னாங்க, துண்டை அப்படி மெதுவாக எடுத்து விட்டு அவருக்கு பைத்துல் மால் ஏதாவது கொடுத்து அனுப்புங்க போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்மை தானே, மென்மை தானே அல்லாஹ் அவங்களுக்கு படைக்கப்பட்டிருக்காங்க. ரசூலுல்லாஹ் பேசிட்டு இருக்கிறாங்க, உட்காந்து சஹாபாக்கள் அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு வெளி காட்டறைக்கு ஒருத்தர் வராரு, பள்ளிக்குள்ள உள்ளக்கு உட்கார்ந்து சிறிய கழிச்சுறாரு, ஒண்ணுக்கு போயிடுறாரு. நமக்கு கோபம் வருமா வராதா? பள்ளிவாசல் இது, பள்ளிவாசல் சோத்துல அடிச்சாலே நமக்கு கோபம் வருது, அப்படித்தானே இல்லையா? அதான உணர்வு வரணுமா இல்லையா? அவர் பள்ளிக்குள்ளே ஒண்ணுக்கு போறாரு, சஹாபாக்கள் எழுந்து அடிக்கிறது எழுந்துட்டாங்க. ரசூல் என்ன பண்ணாங்க, பொறுமையா இருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ளவே அனுப்பப்பட்டுள்ளீர்கள். சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ளவே அனுப்பப்பட்டுள்ளீர்கள் சொல்லிட்டு அவரை விட்டுட்டாங்க. அப்படியே அவர் மோண்டை முடிச்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹாபாக்கள்கிட்ட 2 வாளி தண்ணி எடுத்து ஊற்றி விடுப்பா அப்படின்னாங்க. நம்ம யாராவது செய்வோமா அந்த மாதிரி? நமக்கு அந்த எண்ணம் வருமா? அதான உணர்வு, நம்ம அப்படித்தானே செய்வோம், கோவப்படத்தானே செய்வோம், கோவம் வரத்தானே செய்யும். சகித்து போ, ரசூல் அதான் இஸ்லாத்தை பொறுத்தையும் அப்படித்தான். உன்னை அடிக்கிறானா பரவாயில்ல, சகிச்சுக்கிறீங்க, நீங்க மன்னிச்சிருங்க, நீங்க அவனை மன்னிச்சு விட்டுருங்க, அது பெரிய செய்தி. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப அந்த மன்னிக்கக்கூடிய அந்த பக்குவம் நம்மள்கிட்ட வரணும். ஆனா அதுக்கு விடமாட்டான் அவன். யாரு? ஷைத்தான் இருக்கான் பாருங்க. 2 முஸ்லிம் சகோதரர்கள் ஒன்றாக இருப்பதற்கு ஷைத்தானுக்கு பிடிக்காது, ஷைத்தானுக்கு பிடிக்காது. இடையில எதையாவது ஒரு கம்பை வெட்டி போட்டு 2 பேரையும் பிரிச்சு விடுறதுக்கு தயாரா இருப்பான். நம்ம அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அந்த மாதிரி ஏதாவது நமக்குள்ள ஏதாவது சில அரசியல் புரசலா ஏதாவது பேச்சுக்கள் செயல்பாடுகள் மூலமாக ஏதாவது நம்ம 2 பேருக்குள்ள ஒரு வெறுப்பு வருதுனோம்னா, நம்ம என்ன நினைக்கணும், அடடே சைத்தான் இந்த வேலையை செய்ய தூண்டிட்டா ஆரம்பிச்சுட்டான், நம்ம என்ன பண்ணணும், சலாத்தை சொல்லிட்டு நவுண்டு போயிட்டே இருக்கணும். சலாம் சொல்லிடணும், சலாத்தை சொல்லி என்ன பண்ணணும், கையை கொடுத்துடணும். கையை கொடுத்து நல்ல விதமா 4 வார்த்தைகளை பேசிட்டு, பாய் நான் ஏதாவது உங்களுக்கு தப்பா பேசினோம்னா, ஏதாவது கூட குறைய பேசினோம்னா அல்லாவுக்காக மனம் பொறுத்துங்க பாய், மன்னிச்சிருங்க பாய் என்று சொல்லி நான் மன்னிப்பு கேட்டு சமாதானம் ஆயினாங்கனே. அவன் காலை மிச்சா நான் அவன் தலையை மிதிப்பேன். இந்த பேச்சு கூடாது. நம்ம எப்படி பேசுது, அவன் காலை மிச்சா அவன் தலையை மிதிப்பேன். அட காலை மிச்சா காலை தானே மிதிக்கணும், நீ ஏன் தலையை மிதிக்கிறா? நம்ம எப்படி பேசுறோம் பாருங்க. அப்ப அப்படி பேசக்கூடாது. காலை மீச்சிடானா தெரியாம மிச்சு இப்படி போனோம். நம்மள்ட்ட என்ன ஏற்பட்டு கேட்டோம்னா, காலை மீச்சிட்டானோம்னா தெரியாம பாய் மீச்சிப்பாரு அவரு. இப்ப நம்ம மக்கள்கிட்ட ஒரு ஏதாவது லேச கால் பட்டா கூட, போம்பு கால் பட்டா கூட தொட்டு மோக்குறமே, அந்த பழக்கம் இஸ்லாத்துல இல்ல, அது தெரியாம செஞ்சது அது. அப்படி செஞ்சாலும் கூட நம்ம என்ன பண்ணோம், விட்டு கொடுத்துறோம். பாய் தெரியாம பட்டிருப்பாரு, அப்படி சிரிச்சுட்டு போயிட்டு வைங்களேன், அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இல்லைன்னு வைங்களேன், அதுதான் பெரிய பகை. அந்த காலத்துல வாழ்ந்த அந்த ஜாஹிலியா காலத்துல உள்ள மக்களுடைய ஒட்டகம், ஒரு வீட்டு ஒட்டகம் பக்கத்து வீட்டை போய் தண்ணி குடிச்சதுனால பல யுகங்களாக சண்டை போட்டிருந்த சமுதாயம் தான் சமுதாயம். ஆனா அவுட்ல போய் தண்ணி வாயில்லா ஜீவன், அதுக்கு என்ன தெரியும், பக்கத்து வீட்டுல போய் தண்ணியை குடிச்சிருக்காது, அதுக்காக பகை. சுப்ஹானல்லாஹ், அப்படி பகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகுதான் இந்த மாதிரியான கொள்கைகள் எல்லாம் காலை கீழே போட்டு மிதிச்சாங்க. அப்படியே அவங்கள்ட்ட இருந்த அந்த குலப்பெருமை எல்லாம் ஒழிச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களை, சகோதரர்களை, ஷைத்தான் மிக கொடூரமானவன்.
மனித சமூகத்துக்கு மிக கொடூரமான விரோதி, பகைவனவன். ஆகவே நீங்களும் அவனை பகைவனாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவனிடம் ஏற்படக்கூடிய அந்த கர்வம், தற்பெருமை, ஆணவம், அகம்பாவம் இவைகள் அனைத்துமே அல்லாஹ்வுக்காக விட்டொழித்து விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு காண்பித்து தந்த அந்த இயல்பான வாழ்க்கை விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தோடு வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கிடுவான்னு கூறி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.